வணக்கம் ஜிகே மிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் எக் கிரேவி அதாங்க முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லைனாலும் எப்படி ஃபாஸ்ட்டாக டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கறி லீவ்ஸ் வந்து நான் இங்கே ட்ரையாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து தூக்கி போட முடியாது இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஸோ கடுகு உளுந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணுறோம். கூடவே கார்லிக்கையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். ஸோ ஆனியன் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டை குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து ஊற்றின உடனே உடையாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ உப்பு இங்கே ஏன் போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி எல்லாமே. ஸோ இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகணும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றலாம். ஸோ கொத்தமல்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு நம்ம மூடி வச்சு வேக வச்சோம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணால் இந்த பச்சை வாசனையெல்லாம் குழம்புல போயிடும். ஸோ இதுக்கப்புறமா நாம் வந்து முட்டையை உடச்சி ஊற்றலாம். ஸோ இருக்கிற முட்டை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா உடச்சி முழுசாக ஊற்றிடணும். ஸோ 1-2 உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அப்படியே உடஞ்சி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் முட்டை நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி. ஸோ நீங்கள் இதை சப்பாத்தி கூட, சாப்பாடு கூட, பரோட்டா கூட அது மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜிகே மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.